வணக்கம். நான் கனிமார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் முன்னோர்களுடைய கர்மா, இந்த கர்மாவை சுமக்க வேண்டிய ஒரு ஜாதகர். குடும்பத்தில் பலர் இருந்தாலும் முன்னோர்களுடைய கர்மாவை சுமக்க வேண்டிய பொறுப்பு ஒரு ஜாதகருக்கு கிடைக்கும். யாருக்கு இந்த பொறுப்பு கிடைக்கின்றதோ அவர்கள் ஒரு சுமை தாங்கியாகவே தன்னுடைய வாழ்நாளில் பயணத்தை மேற்கொள்வார்கள். எங்கிருந்தா பிரச்சனை வருது அப்படின்னு தெரியாதபடி அவர்களுடைய வாழ்நாளில் பல பிரச்சனைகள் வந்த வண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த முன்னோர்களுடைய கர்மாவை சுமக்க பிறந்தவர்கள் ஆண்கள் மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது ஆணுக்கும் கிடைக்கலாம், பெண்களுக்கும் கிடைக்கலாம். இந்த கர்மா அவர்களை விடாது துரத்தி கொண்டே வரும். இந்த அமைப்பு, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முன்னோர்களுடைய கர்மாவை சுமக்கக்கூடிய ஜாதக அமைப்பு யாருக்கு இருந்தாலும் அந்த ஜாதகத்தை கொண்டவர்கள் என்னென்ன பிரச்சனைக்கெலாம் உள்ளாராங்களோ அதன் மூலமாக அந்த கர்மாவை அவங்க கழிப்பாங்க. அப்போ முன்னோர்களுக்கு ஒரு பெரிய ஒரு கர்ம மூட்டை இருக்குது அப்படின்னு சொன்னால், இவர்களுடைய வாழ்நாள் பயணத்தில் அவங்க எந்த விதமான பிரச்சனைகளுக்கு உள்ளாராங்களோ அதன் மூலமாக அந்த கர்மா, முன்னோர்களுடைய கர்மா என்பது குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இவங்க அதை அணிவித்து கழிப்பார்கள். இந்த கர்ம பலனானது எல்லாருக்குமே அந்த பரம்பரையில் வந்திருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. ஏன்னா முன்னோருடைய கர்மாவை சுமக்க ஒரு சிலருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். இந்த வாய்ப்பு என்பது அவர்கள் அணிவித்து கழிக்க வேண்டிய ஒரு விதி அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த விதி அமைப்பு யாருக்கு இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு பிரச்சனைகளை நோக்கி அவருடைய பயணம் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை என்பது அமையாதா, இல்லை குழந்தை பாக்கியம் என்பது இல்லாமல் இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. திருமணம், குழந்தை பாக்கியம், குடும்பம் என்று எல்லாமே அவங்களுக்கு அமையும். ஆனாலும் பல விஷயங்களில் இந்த கர்மாவை கழிப்பதற்காகவே இந்த குடும்பம் அவங்களுக்கு கிடைச்சதாகவே இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் பயணத்தின் போதும் அந்த கர்மாவை கழிப்பதற்காக அவங்க பலவிதமான பிரச்சனைக்கு உள்ளாயிட்டே இருப்பாங்க. நிம்மதி என்பது இருக்காது. குடும்பம் இருக்கும், குழந்தை பாக்கியம் இருக்கும், வேலை வாய்ப்பும் இருக்கும். ஆனாலும் நிம்மதி என்பது இல்லாத ஒரு நிலையாக அந்த ஜாதகர் தொடர்ந்து வண்ணம் அந்த வாழ்க்கையை போராடி கொண்டே இருப்பார். இந்த கர்மாவை கழிப்பதற்காகவே அவருக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை என்பது தரப்பட்டதாகவும் அதனுடைய கர்மா விரிவாக அவருக்கு பலவிதமான ஒரு சூழ்நிலைகளை தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். அதனால்தான் இந்த முன்னோர்களுடைய கர்மாவை சுமக்க பிறந்த ஜாதக அமைப்பாக இருந்தால் பிரச்சனைகள் எந்த கோணத்தில் வேணுமானாலும் அந்த ஜாதகருக்கு கிடைத்த வண்ணம் இருக்கும். இந்த கர்ம பலனை அந்த பரம்பரையில் யாராவது ஒருத்தருக்கு தான் இந்த கர்ம பலனை சுமக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். இதன் மூலமாக அந்த பரம்பரையினுடைய கர்மா என்பது குறைந்து வரக்கூடிய அந்த பரம்பரையில் இருக்கக்கூடிய சந்நிதிகளுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் அவர்கள் சௌக்கியமாக ஒரு நல்ல ஒரு வாழ்நாளில் நல்ல யோகமான அமைப்புகளை அவங்களால பெற முடியும். இதற்கு ஒருவருடைய ஜாதகம் மட்டுமே இந்த பிரச்சனைகளுக்கு உட்படுத்தப்படும். இது ஒரு பிறவி கர்மா. அந்த பரம்பரையில் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த கர்மாவை சுமக்கக்கூடியவர்கள் என்பதால் தான் அந்த பிரச்சனைகளை அவங்க ஒரு சுமை தாங்கி கல் போல அவங்க வாழ்நாளில் பல போராட்டங்களுக்கு ஆளாவாங்க. மற்றவர்கள் இதன் மூலமாக பயனடைவார்கள். அவங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் பிறக்கக்கூடிய குழந்தைகள், அந்த பரம்பரையில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அல்லது ஏற்கனவே பிறந்தவர்களுக்கும் அதிகமான பிரச்சனைகள் என்பது இருக்காது. ஏன்னா அந்த கர்ம பலனை இவர் ஒருத்தர் மட்டும்தான் தாங்கி செல்லக்கூடியவராக இருப்பார். மற்றவர்களுக்கு அது ரொம்ப பாதிப்புகளை தராது. அந்த குடும்பத்தில் சில கர்மாக்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியுமே தவிர அதை சுமக்க பிறந்தவர்கள் அவர்களாக இருக்க மாட்டாங்க. 10 பேருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பிரச்சனை ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கும். மற்றவர்கள் நிம்மதியாக இருப்பாங்க. இதை நம்ம எப்படி ஜாதகத்தில் கணிக்கலாம்? ஏன்னா இதற்கு முன்பாக பல ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிந்து கொண்டது கர்மாக்களுடைய வகைகள் என்ன கர்மாக்கள் ஒரு ஜாதகருக்கு இருக்குது, சுய கர்மாவா, இப்படி பல விஷயங்கள் நீங்கள் இதுக்கு முன்பு பல வகுப்பில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது முன்னோர்களுடைய கர்மாவை சுமக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்கின்றார், அவருடைய பிறவி பயன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதை எப்படி நம்ம ஜாதகத்தில் கணிக்கணும்?
கர்மாவில் 3 வகைகள் இருக்குது. பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மா, சஞ்சித கர்மா. இந்த சஞ்சித கர்மா என்பது பல பிறவிகளில் நாம் செய்த பாவத்தின் ஒரு மொத்தமான ஒரு அமைப்பு தான் இந்த சஞ்சித கர்மா. இந்த குற்றத்திற்கு முக்கியமான காரணம் அந்த ஜாதகராகத்தான் இருக்க முடியும். இது பரிகாரத்தின் மூலமாக சரி செய்யப்பட முடியாத ஒரு அமைப்பு இந்த சஞ்சித கர்மா. இல்லை ரொம்ப அதிகமான முறை பரிகாரங்கள் செய்து தான தர்மத்தின் மூலமாக இந்த கர்மாவை தொலைக்கக்கூடிய அமைப்பை பெற முடியும். கர்மத்தின் வழி தர்மம் செய்யும் அப்படின்ற மாதிரி. அடுத்தபடியாக பிராப்த கர்மா. இந்த பிராப்த கர்மா என்பது முன்னோர்கள் பெற்றோர்கள் செய்த பாவத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய கர்ம பலன். அதுதான் இந்த பிராப்த கர்மா. ஆகாமிய கர்மா என்பது இந்த பிறவியில் நாம் செய்த பாவம். ஏன்னா போன பிறவிகளுடைய குற்றத்தை காட்டக்கூடியது சஞ்சித கர்மா. இந்த பிறவி எடுத்த பிறகு செய்யக்கூடிய கர்ம பலனை காட்டக்கூடியது ஆகாமிய கர்மா. ஆக ஜாதகருக்கு 3 கர்மாக்கள் உண்டு. இந்த பிறவியில் முன்னோர்களுடைய கர்மாவை அணிவிக்க பிறந்திருக்கக்கூடிய ஜாதகர் என்றால் எந்த ஸ்தானத்தை நம்ம பார்க்கணும்? இந்த முன்னோர்களுடைய கர்மாவை காட்டக்கூடிய இடம் என்பது 9ஆம் இடம், இந்த பாக்கியஸ்தானம். இந்த பாக்கியஸ்தானம் நல்லா இருந்தால் ஒரு ஜாதகருக்கு எந்த விதமான தோஷங்களும் பிரச்சனைகளும் இருந்தாலும் பாக்கியாதிபதியினுடைய பார்வைப்பட்டால் தோஷத்தினுடைய வீரியம் என்பது குறையும். இப்போ ராகு கேது ரொம்ப பலமான ஒரு அமைப்பாக லக்கணத்திலிருந்து 7ஆம் இடத்துல இருக்குது. அப்போ இந்த பாக்கியாதிபதியான 9ஆம் இடத்து அதிபதியினுடைய பார்வை ராகுவின் மீது பட்டால், இல்லை 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் மீது பட்டால் அந்த ஜாதகருக்கு அதனுடைய வீரியம், அந்த நாகதோஷத்தினுடைய வீரியம் என்பது ஒரு கட்டுக்குள் இருக்கும். ரொம்ப அதிகமான கெடு பலன்களை ஜாதகர் தன்னுடைய திருமண வாழ்வில் அவர் அணிவிக்க மாட்டார். அந்த அளவிற்கு பலம் வாய்ந்தது இந்த 9ஆம் இடத்து அதிபதி. ஒரு ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கணும். குரு பாவ கிரகங்களுடன் சேர்ந்திருக்கிறது, வக்கரம் பெற்று இருக்கக்கூடிய நிலையாக இருந்தால் குருவினுடைய பார்வை என்பது அதிகமான சுபத்தன்மையை தராது. அதில் சில விழுக்காடு சதவீதம் குறைவாக இருக்கும். ஏன்னா குருவே ஒரு பாதகாதிபதியுடன் சேர்ந்திருக்காரு, இல்லை மாந்தியுடன் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் குருவினுடைய சுபத்தன்மை என்பது குறையும். அப்போ அந்த முழுமையான 100% தோஷம் குறைந்து போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த ஜாதகத்திலும் இந்த பாக்கியாதிபதி பலம் பெற்று இருந்து அவருடைய பார்வை எந்த ஸ்தானத்தில் விழுகிறதோ அந்த ஸ்தானத்தில் ஏதாவது தோஷங்கள் இருக்குது, சாபங்கள் இருக்குது என்றாலும் அந்த ஜாதகருக்கு ஒரு பரிகாரம் என்பது செயல்படும். இல்லை அந்த தோஷத்தினுடைய அளவு என்பது வீரியம் என்பது குறைந்து ஜாதகருக்கு ரொம்ப அதிகமான பாதிப்பை தராது. அதனால்தான் இந்த 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்கியம் என்பது ஒரு யோகத்தை காட்டக்கூடிய நிலை. அப்போ இந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பாவ கிரகங்களின் மூலமாக ஒரு ஜாதகர் முன்னோர்களுடைய அந்த கர்மாவை சுமக்க பிறந்தவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். லக்கணத்திற்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அசுப கிரகங்களில் மிக முக்கியமான ஆத்மகாரகனான சூரியன் ஜாதகத்தில் இருக்கிறது. 9ஆம் இடத்தில் சூரியன் அமர்வது. கர்ம பலனை தரக்கூடிய சனி 9ஆம் இடத்தில் இருந்தாலும், அதற்கு அடுத்தபடியாக செவ்வாய், இந்த செவ்வாய் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் அந்த ஜாதகர் முன்னோருடைய கர்மாவை சுமக்க பிறந்தவர். அப்போ 9ஆம் இடத்துல சூரியன், சனி, செவ்வாய் இந்த 3 கிரகங்களில் ஏதாவது ஒன்று அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் முன்னோருடைய கர்மாவை சுமக்க பிறந்தவர். 9இல் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகம் இந்த சூரியன், சனி, செவ்வாய் இது என்ன ஸ்தானங்களுக்கு அதிபதி அப்படின்ற அமைப்பை பார்க்காம இந்த 3 கிரகங்களில் ஏதாவது ஒன்று 9ஆம் இடத்தில் இருந்தாலே அவர்கள் முன்னோர்களுடைய கர்மாவை அணிவிக்க பிறந்தவர்கள். அப்போ சூரியன் நேர்கதியாக செல்லக்கூடிய அமைப்பு. மற்ற 2 கிரகங்கள் சனி, செவ்வாய் வக்ர நிலைக்கு ஆளாகக்கூடிய அமைப்பும் உண்டு. அப்போ சனி 9ஆம் இடத்தில் வக்கரமாக அமர்ந்திருக்கிறது, செவ்வாய் வக்கரம் பெற்று அமர்ந்திருந்தாலும் அந்த ஜாதகருக்கு இந்த கர்மாவானது பிறந்த உடனே அது செயல்படாது.
நேர்கதியாக செல்லக்கூடிய ஜாதக அமைப்பாக இருந்தால், இப்போ சனியும் செவ்வாயும் நேர்கதியாகவே ஜாதகத்தில் செல்லக்கூடிய அமைப்பாக இருந்தால், அவருக்கு பிறந்த உடனே இந்த கர்மா ஆனது வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதே வக்கரம் பெற்று இருக்கிறது ஜாதகருக்கு அந்த வயதுக்கு பிறகு ஒரு சில ஆண்டுகள் கழித்து அவருக்கு வேலை செய்யும். இப்போ சனி வக்கரம் பெற்று 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு என்றால், அவருக்கு வயது 30 தொடுகின்ற காலகட்டத்தில் இந்த கர்ம பலன் என்பது அவருக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அவருக்கு அந்த பிரச்சனைகள் இருக்காது. இந்த செவ்வாய் வக்கரம் பெற்று இருந்தால் பிறந்து 12 ஆண்டுகள் ஆன பிறகு, ஒரு வயசு 12க்கு பிறகு அவருக்கு இந்த கர்ம பலன் என்பது அவருக்கு வாழ்நாளில் தொடர்ந்து கிடைத்த வண்ணம் இருக்கும். செவ்வாயே ஜாதகத்தில் இரத்தக்காரகன். அப்போ நம்முடைய பெற்றோர்கள் மூலமாகத்தான் நம்முடைய இரத்த வகை என்ன என்பதே தீர்மானிக்கப்படுகிறது. அதனால்தான் இந்த கர்ம பலன் என்பது இரத்தக்காரகனான செவ்வாய் 9ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருந்தாலும் அல்லது வக்கரமாக இருந்தாலும், செவ்வாய் 9ஆம் இடத்தில் யாருக்கு இருந்தாலும் முன்னோர்களுடைய கர்மா அவருக்கு கண்டிப்பாக உண்டு. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியன், சனி, செவ்வாய், இந்த 3 கிரகங்கள் ஏதாவது ஒன்று இருந்தாலும் அல்லது இந்த கிரகங்களுடன் மற்ற கிரகங்களுடைய இணைவு என்பது இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு இந்த கர்ம பலன் என்பது உண்டு. 9ஆம் இடத்திற்கு திரிகோணங்களான லக்கணம் மற்றும் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம், இந்த இடங்களில் எந்த கிரகங்கள் நின்றாலும் இந்த கர்ம பலனை ஜாதகருக்கு தரக்கூடிய வழிகளாக இருக்கும். அப்போ 1 என்பது ஜாதகர், 5 என்பது பூர்வ புண்ணியஸ்தானம், 5ஆம் இடம், அப்போ குழந்தையை காட்டக்கூடிய ஸ்தானம். அப்போ இந்த ஜாதகருக்கு அவருடைய சுய தேடுதல்கள், அவருடைய புகழ் கீர்த்தி போன்ற விஷயத்தில் அவருக்கு பாதிப்புகள் இருந்த வண்ணம் இருக்கும். 5ஆம் இடம் என்பது குழந்தை பாக்கியத்தை காட்டுவதால் அந்த குழந்தைகளின் மூலமாக இந்த கர்மா அவருக்கு விரிவடையும். இந்த கர்ம பலனை அணிவிப்பதில் இருந்து அவருக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கான்னு பார்க்கறதுக்கு, ஏன்னா 9ஆம் இடமே பாதிக்கப்பட்டு இருக்கிறதுனால பாக்கியாதிபதியை கொண்டு நம்மால் கணிக்க முடியாது, குருவை மட்டும் வைத்து தான் கணிக்க முடியும். அப்போ குரு நிற்கக்கூடிய ஸ்தானம் லக்கணமாகவோ 5ஆம் இடமாகவோ இருந்தால் ஜாதகருக்கு பரிகாரத்தின் மூலமாக இந்த பிரச்சனைகளுக்கு அவருக்கு ஒரு விடிவு காலம் என்பது கிடைக்கும். அதே போல் 9ஆம் இடத்திற்கு 7ஆம் இடமாக வரக்கூடிய 3ஆம் இடம், இந்த முயற்சியை காட்டக்கூடிய தைரியஸ்தானத்தில் குரு இருந்தாலும் பரிகாரத்தின் மூலமாக இந்த கர்ம பலனை அவரால் குறைத்து வாழ்நாள் இருக்கக்கூடிய மீதி காலத்தில் நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பாக பெற முடியும். ஆக பரிகாரத்தின் மூலம் பலன் தேட வேண்டும் என்றால் இந்த ஜாதகர் இந்த குருவினுடைய பார்வையால் மட்டும்தான் அந்த பிரச்சனைகளை போக்கிக் கொள்ள முடியும். ஏனென்றால் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடம் ஜாதகத்தில் கேட்டிருக்கிறது. அதனால்தான் சூரியன், சனி, செவ்வாய் இந்த 3 கிரகங்களில் ஏதோ ஒன்று அமர்ந்திருக்கு. அப்போ பாக்கியாதிபதியினுடைய பார்வையும் ஜாதகத்தில் அதிகமான பலனை தராது. குருவினுடைய பார்வையால் மட்டும்தான் இந்த கெடு பலன்களை அவரால் குறைத்து கொள்ள முடியும். இந்த முன்னோர்களுடைய கர்மா ஜாதகருக்கு ஒரு சுமையாக வாழ்நாள் முழுவதும் இருக்கும். அப்போ இந்த ஜாதகர் எந்த விஷயங்களில் சிக்கலையும் போராட்டத்தையும் சந்திக்கின்றாரோ அதன் மூலமாக முன்னோர்களுடைய கர்மா என்பது குறைய ஆரம்பிக்கும். அதுதான் அவருடைய பிறவி பலன். இன்றைய ஜோதிட வகுப்பில் முன்னோர்களுடைய கர்மாவை ஒரு ஜாதகர் சுமக்க பிறந்திருக்காரான்னு நம்ம கணிப்பதற்கு எந்த ஸ்தானத்தை பார்க்கணும், அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நிலை என்ன, அப்போ நேர்கதியாக இருக்கா, வக்கரகதியில் இருந்தாலும் இந்த அமைப்பு அவங்களுக்கு செயல்படுமா, இதில் ஏதாவது ஒரு விதிவிலக்கு பரிகாரத்தின் மூலமாக இந்த பிரச்சனைகளை அவர்களால் குறைத்து கொள்ள முடியுமான்றதுக்கு இன்றைக்கி ஜோதிட வகுப்பின் மூலமாக நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க. இந்த முன்னோர்களுடைய கர்மா என்பது குறைவதற்கு ஜாதகருடைய வாழ்நாளில் அவர் படுகின்ற பிரச்சனைகளும் சிக்கலுமே அந்த கர்மாவை குறைக்கும். அதனால் அவருக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் இந்த விஷயத்தில் எந்த விதமான தாமதமோ தடையோ இருக்காது. அந்த விஷயங்கள்லாம் அவருக்கு சரியாக கிடைக்கும். கல்யாணம் ஆகிடும், குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக கிடைக்கும். ஏன்னா இந்த கர்மா விரிவடைந்து அவருக்கு பல்வேறு விதமான சூழ்நிலைகளிலிருந்து பிரச்சனைகளை தந்த வண்ணம் இருக்கும். அதனால்தான்
இது முன்னோர்களுடைய கர்மாவை சுமக்க பிறந்தவர், ஒரு சுமை தாங்கியாக இருப்பார்ன்றதான் இந்த ஜோதிட வகுப்பின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.